ஹலோ ஹாய் வெல்கம் டு குக்லாஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம கிச்சனில் சூப்பரான ஒரு மஷ்ரூம் கிரேவி தான் பார்க்க போகிறோம். இது சப்பாத்தி பரோட்டாக்கெலாம் ரொம்பவே நல்லாயிருக்கும். எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ரொம்ப சிம்பிளான ரெசிபி, ஆனால் டேஸ்ட் வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும். மஷ்ரூம் வாங்கினா ஒரு டைம் இதை மாதிரி செஞ்சு பாருங்கள், உங்களுக்கு ரொம்பவே பிடிக்கும். இப்போ ஒரு மிக்ஸி ஜாரில் நான் வந்து ரஃபாக கட் பண்ண பெரிய வெங்காயம் தான் சேர்த்துருக்கேன். காரத்துக்கு தகுந்த அளவு பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம். நான் ஒரு 4-5 பச்சை மிளகாய் சேர்த்துருக்கேன். அடுத்து ஒரு கைப்பிடி அளவு புதினா, கொஞ்சமாக சோம்பு, அதுக்கப்புறம் வந்துட்டு கசகசா கொஞ்சமாக சேர்த்துட்டு ஒரு 4-5 பொட்டுக்கடலை போட்டு இது கூடவே பொட்டுக்கடலையும் சேர்த்துட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து கீனி எடுத்து வச்சுருக்க தேங்காய் தான் ஆட் பண்ண போகிறோம். தேங்காய் சேர்த்ததுக்கப்புறம் ஒரு 1/2 ஸ்பூன் அளவு கடலை மாவு சேர்த்துக்கலாம். கடலை மாவு சேர்த்துட்டு நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துக்கலாம். இந்த கடலை மாவு சேர்த்து அரைக்கும் பொழுது நம்மளோட கிரேவி வந்து செய்யும் பொழுது நல்லா திக்காக வரும். அதுக்காக தான் இது சேர்த்து செய்கிறது. இப்போது குக்கர் நல்லா சூடாயிடுச்சு. இதில் வந்து ஒரு 2 ஸ்பூன் அளவு நார்மல் ஆயில் சேர்த்துட்டு நான் ஒரு 1/4 ஸ்பூன் அளவு நெய் சேர்த்துருக்கேன். கொஞ்சம் வாசனையாக நல்லாயிருக்கும். அதுக்காக இப்போது எண்ணெய் சூடானதும் நம்ம எடுத்து வச்சுருக்க பட்டை, கிராம்பு, ஏலக்காய், பிரிஞ்சி இலை இதெல்லாம் போட்டு நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் நம்ம ஸ்லைஸ் பண்ணி வச்சுருக்க வெங்காயத்தை எடுத்து அதில் சேர்த்துக்கலாம். வெங்காயத்தை சேர்த்து இப்போ வந்து நல்லா அதை வந்து வதக்கி விடலாம். ஓரளவுக்கு வதங்கினா போதும், ரொம்ப வதங்கணுன்னெலாம் அவசியம் இல்லை. இப்போ இது வதங்கினதுக்கப்புறம் வெங்காயம் ஓரளவுக்கு வதங்கினதுக்கப்புறம் நாம் 1 ஸ்பூன் அளவு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துட்டு அதோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் பொறுமையாக அதை சிம்மில் வச்சு நம்ம வதக்கிக்க வேண்டியதான். ஹையில் வச்சு செஞ்சோம்னா அது வந்து சீக்கிரமாக தீஞ்ச மாதிரி ஆகிடும், அப்புறம் டேஸ்ட் மாறி போயிடும். இப்போது இஞ்சி பூண்டு பேஸ்ட்டோட பச்சை வாசனை போயிடுச்சு. அடுத்து நம்ம வெட்டி வச்சுருக்க தக்காளியை சேர்த்துக்கலாம். தக்காளியை சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டு இந்த வெங்காயம், தக்காளி, இஞ்சி பூண்டு எல்லாமே ஒன்று சேர்ந்து நல்லா மிக்ஸ் ஆகி வந்ததுக்கப்புறம் நம்ம கட் பண்ணி வச்சுருக்க மஷ்ரூமை சேர்த்துக்கலாம். மஷ்ரூம் சேர்த்துட்டு இதையும் வந்து ஒரு பெரட்டை அந்த எண்ணெயிலே போட்டு நல்லா வதக்கி விட்டோம்னா நல்லாயிருக்கும். இப்போது மஷ்ரூமை வந்து ஓரளவுக்கு நல்லா வதக்கியாச்சு. இப்போது இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்துட்டு நம்ம வந்து இதை நல்லா வதக்கி விட வேண்டியதான். இந்த காயோடு அந்த உப்பு பிடிக்கிற அளவுக்கு கொஞ்சம் நேரம் வதக்கி விட்டோம்னா கரெக்டாக இருக்கும். இப்போ வந்து இதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். அடுத்து மசாலா தான் ஆட் பண்ண போகிறோம். இது கூட நம்ம வந்து இப்போ ஒரு 1/2 ஸ்பூன் அளவு நான் தனியாத்தூள் சேர்க்க போகிறேன். சேர்த்துட்டு உங்ககிட்ட சிக்கன் மசாலா இருந்தால் சிக்கன் மசாலா சேர்த்துக்கலாம், இல்லை மட்டன் மசாலா இருந்தாலும் மட்டன் மசாலா சேர்த்துக்கலாம். இப்போது மல்லி ஆட் பண்ணியாச்சு. அடுத்து கொஞ்சமாக மட்டன் மசாலா சேர்த்துட்டு அடுத்து ஒரு 1/4 ஸ்பூன் அளவு மஞ்சத்தூள் தான் சேர்த்துருக்கேன். இதில் நான் வந்து தனி மிளகாத்தூள் சேர்க்கலை. ஏன்னா இந்த குருமாவுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் காரம் தரது நான் வந்து பச்சை மிளகாவை 4-5 சேர்த்துட்டேன். அதனால தான் நான் வந்துட்டு தனி மிளகாத்தூள் எதையுமே நான் சேர்க்கலை. இப்போ எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு லாஸ்ட்டாக நம்ம அரைச்சி வச்சுருக்க விழுது இருக்கு இல்லையா, அந்த விழுதை இதில் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு கொஞ்சம் கெட்டியாக இருந்ததுன்னா நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம். ஏன்னா நம்ம மூடி போட்டு விசில் தான் விட போகிறோம். விசில் விடும் பொழுது அது அடி பிடிக்காமல் இருக்கணும். அதனால் கொஞ்சம் தண்ணியாக வச்சுருந்தாலும் கவலை கிடையாது. ஏன்னா நம்ம கடலை மாவு போட்டு அரைச்சிருக்கிறதுனால அது வந்து நல்லா திக்காக தான் வரும். ஸோ கவலைப்பட தேவையில்ல. கொஞ்சம் உருளைக்கிழங்கு இருந்தது, அதுதான் நான் லாஸ்ட்டாக ஆட் பண்ணேன். இப்போ வந்து நம்ம குக்கரை மூடி போட்டு ஒரு 2 விசில் போதும், அதிகம்லாம் தேவை கிடையாது. 2 விசில் போட்டு இது விசில் வந்ததும் நம்ம ஆஃப் பண்ணிட வேண்டியதான். சூப்பராக இருக்கும். ஸ்ட்ரீம் இப்போது ரிலீஸ் ஆகிடுச்சு. ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இங்கே பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள் கிரேவி. இப்போது நம்ம பவுலில் மாற்றிக்கலாம். அழகாக எண்ணெய் பிரிஞ்சு நல்லா கெட்டியாக வந்திருக்கும். சுட சுட சூப்பராக நம்மளோட மஷ்ரூம் கிரேவி ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும். வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள். என்னோடய வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காமல் செஞ்சு பார்த்துட்டு உங்கள் கமெண்ட் சொல்லுங்கள். ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.